பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலே நேற்று நடந்துச்சு. வழக்கம் போல ஆடல் பாடல் அப்படின்னு சில சம்பிரதாய செக்மெண்ட்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு 3 பேர் தான் போக முடியுன்றதுனால 2 பேரை முன்னாடியே எவிக்ட் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு கார்டன் ஏரியாவில் கொடியேற்ற சொல்லி அதில் ஒரு பேப்பர் கீழே விழும். அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் வெளியேறுவாங்கன்னு பிக் பாஸ் சொன்னார். கொடியேற்றி கீழே விழுந்த சீட்டில் ரயானோட பேர் இருந்துச்சு. அதனால ஃபஸ்ட்டு ரயான் எலிமினேட் ஆனார். ரெண்டாவதாக ஒரு புக் கொடுத்து அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும், இதை எல்லாரும் ஒன்றா படிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஸ்டோரி படிக்கும்போது யாரோட புக்கில் இத்தோட இந்த கேரக்டரோட கதை முடியுது அப்படின்னு வருதோ அவங்க எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பவித்ரா படித்த புக்கில் அவங்களோட கேரக்டர் முடியறதா வந்திருந்தது. ஸோ அவங்களும் எலிமினேட் ஆனாங்க. மீதி இருக்கிற விஷால், சௌந்தர்யா, முத்துக்குமரன் 3 பேரும் ஸ்டேஜுக்கு போனோம். இந்த கேப்பில் ஸ்டேஜில் சில பர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு. மிட்வீக்கில் பணப்பெட்டி டாஸ்கில் எவிக்ட் ஆன ஜாக்லினுக்கு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கொடுக்காதனால இந்த ஃபைனல் ஸ்டேஜில் அவங்களோட கடைசி பயண வீடியோ போட்டு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கொடுத்தாரு விஜய் சேதுபதி. இதுக்கு நடுவில் விஷால், சௌந்தர்யா, முத்துக்குமரனுக்கு மிரரை பார்த்து அவங்களே இந்த 105 நாளில் என்ன கற்றுக்கிட்டீங்க, இங்கேருந்து என்ன கொண்டு போகிறீங்க, என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருந்துச்சு. அது போக ஒரிஜினல் டிராஃபி உள்ள வந்துச்சு. டிராஃபி கிட்ட பேசுங்க, அது உங்ககிட்ட வரணும்னா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் போச்சு. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா எனக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்றது நீங்க சொல்லுங்க. காரணம், ஒரு டியூரேஷனுக்காக ஏதோ ஒரு செக்மெண்ட்டை வைக்கணும் அப்படின்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஃபைனலா பிக் பாஸ் அவரோட கடைசி ஸ்பீச்சை கொடுத்து லைட்ஸ் ஆஃப் பண்ணி 3 பேரையும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு மேலே அனுப்புனாரு. அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க வெளியேறிட்டு ஒருத்தவங்க வின்னர், ஒருத்தவங்க ரன்னர்னு சொல்லலை, ஒருத்தவங்க வின்னர் மட்டும்தான். ஸோ 2 பேர் தான் வின்னர் ரன்னர் அப்பில் இருக்க முடியும் அப்படின்றதுனால ஒருத்தரை எவிக்ட் பண்ணோம். அப்போ விஜய் சேதுபதி சொன்னார், இப்போ ஒருத்தவங்க எலிமினேஷன் ஆக போறீங்க, அதுவும் ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க சேர் கடியில் பாருங்க, யாருக்கு சேர் கடியில் ஒரு சீட் இருக்கோ அதை கொண்டாந்து என் கையில் கொடுங்கன்னாரு. அதே மாதிரி ஒரு சேர் கடியில் சீட் இருந்துச்சு, அதை கொண்டாந்து கையில் கொடுத்தாங்க. அதில் விஷாலோட பேர் வந்துச்சு. இது பெரிய ட்விஸ்ட்டோ யாரும் எதிர்பார்க்காததோ கிடையாது. கண்டிப்பாக டைட்டில் வின்னர் முத்துக்குமரன்றது தெரியும், செகண்ட் பிளேஸில் சௌந்தர்யான்றதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது முன்னாடியே எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சதுனால இது ஒன்றும் அப்படி நகத்தை கடிச்சிட்டு யார் டைட்டில் வின்னராக வரப்போகிறாங்க அப்படின்ற அளவுக்குலாம் இல்லாமல் தான் போச்சு. ஓகே, ஃபைனலாக முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்றத கையை தூக்கி அறிவிச்சார் விஜய் சேதுபதி. முத்துக்குமரனோட ஃபேமிலியும் ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சு டிராஃபியை கையில் கொடுத்தாரு. இது வரைக்குமே ஒன்றும் சுவாரஸ்யமாக போலையே என்னடா அப்படின்னு பார்க்கும்போது தான் விஜய் டிவியோட சேனல் ஹெட் பாலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. இத்தனை நாள் மற்றவங்களோட பயண வீடியோ பார்த்தோம், நம்ம ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சாரோட பயண வீடியோவை இப்போ நம்ம பார்த்துடலாம், அவரை மட்டும் நம்ம விட்டு வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியோட பயண வீடியோவை போட்டாங்க. அந்த பயண வீடியோ முடிச்சதும் இவர் சொன்ன தகவல் தான் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. என்னன்னா, அடுத்த சீசன்லையும் விஜய் சேதுபதி தொடருவார் அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் சொன்னார். நமது பயணம் இனியும் தொடரும், நவரசமாக இருக்கும் அப்படின்றத 9th சீசனை மென்ஷன் பண்ணி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் தான் த பெஸ்ட் சீசன் இது வரைக்கும் நடந்ததுலையே அப்படின்றாரு. காரணம், இதுதான் நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. ஓட்டிங்லேயும் சரி, ஹாட் ஸ்டார் வியூஸ்லையும் சரி, டிஆர்பிலையும் சரி, இது ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு வந்த லாபத்தில் கூட ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் ஆனதை பற்றியும் விஜய் சேதுபதி தான் அடுத்த சீசனில் ஹோஸ்டாக தொடருவார் அப்படின்றத பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.